அந்த புரோட்டா கடையிலே ஒருத்த கேட்பான் அது தாப்புல, நம்ம ஆளுகளா, என் ஸ்டூடெண்ட்டு, ஓ நம்ம ஆளுகளா, சொத்தை தானே திங்கிற, பிய திங்கிற மாதிரி பேசுற, மாமனார் இப்படி இருக்காரு அப்படின்னு பயந்துக்கிட்டு சரி நம்ம புருஷன்கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்னா, புருஷனும் அப்படிதான் இருக்காரு, சரி பிள்ளைகிட்டாவது வந்து சொல்லலாம், ஏட்டா பிள்ளையும் அப்படிதான் இருக்கான், சரி அடுத்து பேரங்கிட்டாவது பேசலாமா, அவனும் அப்படிதான் இருக்கலாம்னா நீங்க அதை திருத்த முற்பட மாட்டீங்களா என்ன? 4வது தலைமுறையும் அப்படிதான் இருந்துச்சு, 3வது தலைமுறையும் அப்படிதான் இருந்துச்சு, 2வது தலைமுறையும் அப்படிதான் இருக்கு, இப்பயும் அப்படிதான் இருக்குன்னா வீரியம் குறைஞ்சிருக்கு. ஆனா அது அப்படிதான் இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு இந்த அம்மாக்கள், மனைவிகள், கூட பிறந்தவங்க பேச மாட்டாங்களா என்ன? அது பேசும்போது நீ எப்படி பேசுற, என் தாத்தா வெட்டுனா நான் வெட்டினா, நான் அருவாவை எடுத்துக்கிட்டு தான் வந்தேன், வெட்டல, ஏண்டா எடுத்துக்கிட்டு வந்தது தெரியாம வெட்டி கிட்டி தொலைச்சிட்டா. எனக்கு ஒண்ணு ரொம்ப நான் கவனமா இருப்பேன், அந்த இயக்குனரை எந்த விதத்திலையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஒரு ஆப்பிள் ஜூஸ் அழுதுறக்கூடாதுங்கிறது ரொம்ப, இல்லைன்னா ஒன்று சொல்லிடுவான் எல்லாம் வந்து என்னடா ஓவரா பண்றானடான்னு ஒன்று விட எனக்கு அங்க இருக்கும் போதே கண்ணு நிறைஞ்சு போச்சு. அவர் சொல்லும் போது மறுபடியும் அவர் வந்து பயங்கரமா கட்டி பிடிக்கும் போதே நான் அப்படிதான் இருந்தேன். நான் மேடையில போய் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப எனக்கு பயமா இருந்துச்சு. போய் அழுதுகிறது தொலைச்சிடக்கூடாது. அந்த காட்சி நீங்க சொல்றீங்களே, ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட நான் என்ன பேசுறேங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த பையனை கூப்பிட்டு நீ யாரா அப்படி கடந்து ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னா கபடி அப்படின்னு சொல்ற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, நீ கபடி பிளேயரா அப்படின்னு கேட்கும் போதே துருவோட நடிச்சது எப்படி இருந்தது? வாடா வெளியே வாடா அப்படிங்கிறதா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா பெரிய நடிகர்கள்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போய் சொல்லணும், உங்களுக்கு ஓகேவா சார், இதெல்லாம் நான் கேட்கணும். அதெல்லாம் எந்த தேவையுமே படலை. நேரா போனேன் கிளியர் முதல்ல. தன்னுடைய அப்பான்னா அப்படி ஒரு பிரியம், பச்சை குத்தி இருக்கு. ஆமா, ரொம்ப கொடூரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் தனக்கான உரிமையை எவ்வளவு பண்பா எதிரில் உள்ளவங்க கிட்ட கேட்கணுங்கிறது இருக்குல்ல, இதை விடவும் ரொம்ப பிரமாதமா முறையா ரொம்ப சரியா சொல்லவே முடியாது, யாராலுமே சொல்லவே முடியாது. முதல்ல லால் சார் நடந்து வரும்போது எனக்கு பிடிச்சி நடந்துச்சு, என்னையோட இருந்த இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரா மகத் அப்படின்னு இருந்துச்சு. அவர் உருவமாவே, அவர் தோற்றமாவே, அந்த நடை உடை பாவனையாவே எனக்கு கந்தசாமி தான் தெரிஞ்சு. எனக்கு மதன்குமார் சாதி பார்த்து பழகுது பழகும். ஐயோ ஹைப்பே இல்லை, அதுக்கு செத்து போயிடலாம் நினைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நான் மகிழ்ந்து. நாம் இன்று சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மதன் ராஜ். மதன் ராஜ் இல்ல, மதன் குமார். உங்களுக்கு ஏன் மதன் ராஜ் அப்படின்னா அநேகமா கதாபாத்திரம் பேர் அந்த சந்தனராஜ், அதுல இருந்து வந்து எங்க சார் பேரு மைக்கேல் ராஜ். ஏற்கனவே இந்த கதாபாத்திரத்தை பார்த்த போது எனக்கு வந்து எங்க சார் தான் நினைவு வந்தாரு. மேபி அதனால நான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். இல்ல, என்னுடைய வாத்தியார் பேர் வந்து இதே மாதிரி ஒரு வாத்தியார் பேர் நட்ராஜ். இதுல ஒன்னொன்னு நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம இயக்குனர் பேரு ராஜ். ராஜாக்கள் சேர்ந்து ராஜாங்கம் இல்லைன்னா என்ன, ராஜா இருக்கிறாரு, ராஜாங்கம் வந்து சேரும். அதுதான். அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி, பைசன் திரைப்படம் எப்படி திருநெல்வேலியில ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் நடந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதனுடைய யூனிவர்சல் தன்மை எப்படி நமக்கு சொல்லிச்சோ, அதே போல மைய நீரோட்ட ஊடகங்கள் பெரும்பாலும் தவிர்க்கிற, நமக்கு ஒருவேளை திருநெல்வேலியில ஒரு செய்தியை பார்க்கணும்னு சொன்னா சர்ச் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லாம திருநெல்வேலிங்கிற லொகேஷன் ஒருவேளை மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா திருநெல்வேலி சார்ந்த செய்திகளை பார்க்க முடியும். அப்படி ஒரு ஆப் தான் வே டு நியூஸ் ஆப். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. நம்ம ஊர் செய்திகளை, லோக்கலான செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க விரும்பினா வே டு நியூஸ் ஆப், இது நல்ல ஒரு வாய்ப்பு. படத்துல உங்களுடைய முதல் தோற்றம், ஐயோ வராரு, கையில கம்போட வராரு. ஏன்னா முதல்ல இந்த இதுக்கு முன்னாடி மாவீரன் படத்துல இந்த பென்சிலை வச்சு நாக்கை துருத்திக்கிட்டு பண்ணுவீங்கல்ல, இப்ப இவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க பையில அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்னு குச்சியோட நடந்து வந்தீங்க. உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் நினைக்கிறது. உங்களுக்கு அந்த சீனை கன்சீவ் பண்ணும்போது என்ன சொன்னார் அந்த குறிப்பிட்ட சீன்ல உங்களுக்கு? எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கதாபாத்திரம் வந்து இந்த படத்தின் ஒரு ஆத்மா மாதிரியா அப்படின்னு ஒன்று சொல்லிட்டார். அப்போ அது வந்து ரொம்ப பியோரான ஒரு ரோல் தாங்கிறது புரிஞ்சிச்சு. ரொம்ப எனக்கு என்னவா அவர் சொன்னதுலேருந்து தோணுச்சுன்னா, இவன் ஒரு தகப்பனார் மாதிரியான ஒருத்தன் தான், அவன் அப்படிதான் இருக்க போறான் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. அப்போ அந்த கோபத்தின் வெளிப்பாடும் ஞான தகப்பன். ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ அந்த கோபத்தின் வெளிப்பாடும் அந்த வகையில் தான் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சொல்ல மாதிரி வழக்கமாக எடுத்தோடனே கம்பெடுத்து அதில் ஒரு சலங்கை கட்டி ஆடி
அந்த வேலையெல்லாம் இல்லாம எங்க சார்மார் அப்படிதான் அடிப்பாங்க. ஆமா. கையில வேற ஒரு நீளமான பெரம்பு வேற இருந்துச்சு. நீ அதோட வந்திய சரி அடி வச்சு வெளுத்துல போடாது போல இருக்கு அப்படிதான் தோணுச்சு. ஒருவேளை அப்படியே கூட உண்மையா நடந்திருந்தா கூட நீங்க மாரி செல்வராஜ் சார் படத்துல வந்து அந்த மாதிரி நீங்க பார்க்க முடியாது. அதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறாள் தானே அவர். இந்த அடி அதெல்லாம் இல்லாம. ஸோ அவர் சொல்லும் பொழுதே ஒரு கண்ணியமான ஒரு வாத்தியார் தான் அவர். அன்போடையும் இருப்பாருங்கிறது அது விளங்குனுச்சது. அப்படிதான் அந்த வாத்தியார். இல்லை இந்த சீன் நீங்கள் குச்சியோட வந்தீங்க. இப்போ அந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும். இந்த சீனை கன்சீவ் பண்ணுறது இருக்குல்ல, உள்ள வந்து ஒருத்தன் அறக்க பறக்க அவதியா எல்லாரும் டிஃபன் பாக்ஸையும் காலி பண்ணுறான். அந்த சீன் எனாக்ட் பண்ண விதத்தை கேட்குறேன். எனக்கு அது 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 அவன் மேலே இப்போ படம் பார்த்த இடத்துலேருந்து இல்லை நடித்த இடத்துலன்னு சொல்கிறேனே, அதாவது இவன் இப்படி பெரிய பசியோடு இருக்கான், இல்லை காலையில் ஓடிட்டு வந்து தான் அப்படி சாப்பிட்றான், அதுக்கான சாப்பாடு அவனுக்கு வெளியில் கிடைக்கல, அதன் காரணத்தால் தான் இந்த டப்பாலாம் எடுத்து திங்கிறாங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லப்படலை. அதை சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா ஒருவேளை எனக்குள்ளாரமே அவனுக்குள்ளார ஒரு சின்ன பச்சாதாபம் தான் ஒட்டிக்கும். எம்பத்தியோட நீங்கள் போய் அதை அணுகிருப்பீங்க. ஆமாம். அப்போ நான் ஒரு வாத்தியார், அந்த மொத்த பள்ளிக்கூடத்தில் வந்து அதுவும் ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பிடி மாஸ்டர் ரெகுலராக எவனாவது ஒருத்தன் சேட்டை பண்ணுறதோ இல்லை எங்கேயோ ஒன்று நடக்கிறதோ ஒழுங்குபடுத்துறது. ஆமாம். அப்போ அவர் ரெகுலர் ரவுண்ட்ஸ் வர்றதுங்கிறது இயல்பு. அப்படி வரும்போது இவனை பார்க்கும்போது டப்பா எல்லாத்தையும் திறந்து வச்சுருந்தான்னா இவனுக்கு என்னவா தோணுன்னா, எடுத்து திங்கிறது கூட பிரச்சனை இல்லை, ஒரு 10 பேர் டப்பாவை எடுத்து வச்சு தின்னுட்டு இருக்கானுங்கிறது இருக்குல்ல, அதான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகும். அதில் தான் உள்ளே வர்றான். உள்ளே வந்து என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டால், பசிச்சிச்சு அப்படிமா. பசிச்சுன்னா நீ 10 டப்பா எடுத்து திம்பியாடா நீ அப்படிங்கிறது அவனுக்கு இன்னும் அது காலங்காத்தால பிரேயர். ஆமாம் ஆமாம், இந்த கோவம் தான் அவனுக்கு. ஸோ அவன் யாருன்னெல்லாம் அப்போ அவனுக்கு தெரியாது. அவனை கூட்டு வந்து ஒரு பிடி மாஸ்டராக நான் என்னவா பார்ப்பேன், ஒழுங்குபடுத்தணும். அப்போ ஒழுங்குபடுத்தின விதம் முதல்ல ஓடு தான், நல்லா தின்னுட்டு இல்லை அப்புறம் என்ன நீ பசியில் இருந்தியாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ சாப்பிட்டதுக்கு நீ ஓடலாம், நல்லா ஒன்றும் தப்பு இல்லை. அது மட்டும் தான் எனக்கு சொல்லப்பட்டது. எனக்கு அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அந்த குறிப்பிட்ட காட்சி எனக்கு பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, கிராமப்புறங்களில் இப்போ வந்து விளையாட்டு வீரனாகணும்னு நீங்கள் விருப்பப்படலாம், எதுவாகணும்னு விருப்பப்படலாம். ஆனால் அந்த சோறு இருக்குல்ல, தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்தளவுக்கு சோறு வந்து பெரிய விஷயம். நீங்கள் வந்து அரிசி நான் சோறு கொடுக்குறோன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க தான் அது வந்து என்ஷோரும் பண்ணாங்க. காலங்காத்தாலே சாப்பாடு சத்துணவு வந்து காலை உணவு வந்துருச்சு. காலங்காத்தாலே அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது இருக்குல்ல, எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. சோறு எவ்வளவு முக்கியம், புரியுது, அந்த பசி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி புரியுது. இப்போ மாரி செல்வராஜோட கொலாபரேஷன் பண்ணீங்கல்ல, ஆனா மாரி செல்வராஜ் வேற மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாரு வீடியோல. இந்த கேள்விக்கா இல்ல, அந்த கொலாபரேஷன்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறது தொடர்பா பேசும் பொழுது அவர் வந்து தானே வந்து ஒரு வகையில அப்படி செட் ஆயிட்டாரு. எனக்கு இந்த கேரக்டருக்கு முன்னாடியே கூட ஒருத்தர் வந்து இந்த ரொம்ப அட்டாச்மெண்டோட ஒருத்தர் வந்து வேலை பார்க்குறாரு, யார் இவரு அப்படின்னு கவனிக்க வச்சுன்னு சொன்னார். எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் உருவாச்சு? இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இவர்கிட்ட மட்டும்லாம் இல்லை, நான் பொதுவாகவே வந்து நம்ம இப்போ போராட்டங்களில் வேலை செய்கிறோம் அப்படின்னா எனக்கு ஒன்று ரொம்ப நான் கவனமாக இருப்பேன், அந்த இயக்குனரை எந்த விதத்துலையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஒரு ஆப்பிள் ஜூஸ் அப்படி இல்லை, அதெல்லாம் ப்ரொடக்ஷனாக பாதிக்கிற விஷயம், இயக்குனரை பாதிக்கிற விஷயம் இல்லை. நீங்கள் என்ன ஜூஸ் வேணாலும் குடிக்கணும்னாலும் பண்ணுங்க, அது ப்ரொடக்ஷனுக்கான மேட்டர். இயக்குனரை அவருடைய எண்ணத்தை எந்த விதத்துலையும் சிம்பிளாக நீங்கள் அடுத்து நான் தான் பண்ண போகிறேன், அடுத்து என்னோட ஷாட் தான் எடுக்க போகிறாங்கன்னா அது எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவரை வர சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இருக்கணும். அதுதான். அதே சமயத்தில் அது தொந்தரவாகவும் ஆகிடக்கூடாது. நம்ம போய் வளரும் நடிகர்கள் எல்லாத்துட்டையுமே அது ஒன்று என்ன இருக்குன்னா, சார் நான் இங்கே தான் இருக்கேன், என்னையான்னு ஒன்று காட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எப்போ எடுக்கணும், இந்த கதாபாத்திரம் எப்போ தேவைங்கிறது தெரியும். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட உதவி இயக்குனர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட தொடர்ந்து நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டு எனக்கு எப்போங்கிறத இவங்கள தொந்தரவு பண்ணலாம். ஏன்னா இவங்க கோச்சிக்கவும் மாட்டாங்க. இவங்க கேட்டு இப்போ வந்துடும்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு மாதிரி செட் ஆகி அங்கே உள்ளே நின்றுட்டோம்னா அதுவே அவங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ். ஒன்று. இன்னொன்று, ரொம்ப உண்மை நிகழ்வுகளை பதிவு பண்ணுற மாரி செல்வராஜ் சார் மாதிரியான ஆட்கள் என்னென்னா, பேப்பரில் எழுதி அதை அப்படியே நம்ம பேசணும்னு எதிர்பார்க்குற ஆட்கள் கிடையாது. அங்கே வந்தோடனே மட்டும் வந்து அந்த காட்சியை வந்து ஃபஸ்ட்டு விளக்குவாங்க. அவங்க அந்த கதாபாத்திரம் என்ன பேச போகுதுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா தான் அந்த பேப்பர் உங்கள் கைக்கு வரும். இப்போ அந்த பேப்பரை நீங்கள் வாசிக்கும் போது
அவர் மைண்ட் சொன்னது வந்து ஆமா ஆமா அவர் சொன்னது எல்லாமே அந்த காட்சியா நமக்கு விரியும். அது இது தெரிஞ்சது தானே அப்படிங்கிற மாதிரி ஒன்று விரியும். இதை மறுபடியும் நம்மளை அவரு சொல்லுங்க ஒரு தடவை அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம ஒன்று சொல்றோம்ல, அதுல இன்னும் இந்த நிலவியல் சார்ந்து அதை எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது அவருக்கு போடும். அதுல வார்த்தைகளை கொஞ்சம் இந்த வார்த்தைகளை முன்னும் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பின்னும் இருக்கலாங்கிறது நான் பிரமாதமா அடுக்குவார். ஒண்ணு, நம்ம பேசும்போதே நம்ம ஏதாவது ஒன்று சொல்றோம், நம்ம இயல்பா நம்ம மூளைக்குள்ள பதிவானதா இது இயல்பா இப்படிதான் இருக்கணும்னு சொல்றோம்னா அதையும் எடுத்துக்குவார். ஒரு படைப்பாளியோட மிகப்பெரிய வேலை அந்த கலைஞன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட என்ன பெஸ்ட் நம்ம வெளியில வாங்கலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாங்குறது இருக்குல்ல, அதுல ரொம்ப பிரமாதமான. ஏன்னா கர்ணன் படம் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் நடக்கும்போது எனக்கு வந்து அந்த படத்துல வந்து ரகுபதினு நினைக்கிறேன் கதாபாத்திரம் பேரு, ஒரு இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரம் பண்ணியிருப்பேன். அவன் என்ன பேச போறான், அவன் வந்து தூங்கிட்டு வந்துட்டு இருப்பான், சடன் பிரேக் டக்குன்னு எந்திரிச்சிருவான். அப்போ அவனை என்னன்னு பாருன்னு சொல்லி டிரைவர்கிட்ட சொல்லுவான். டிரைவர் போயிட்டு வந்து இப்படி ஒரு விஷயம் சார் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு இவன் டிரைவர்கிட்ட என்ன பேசுவாங்கிறது மொத்த காட்சி என்கிட்ட சொல்றாரு. எனக்கு சொல்லி முடிச்சதே போதுமானதா இருந்துச்சு, நம்மளால இப்ப நடிச்சிட முடியும் அது அப்படிங்கிறது. இன்னொன்னு, அவரை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாள்னா, ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு கிளாரிட்டி இருக்கும்போது கவனிக்கிறது நமக்கு ஒரு மாதிரி இன்பமா தான் இருக்கும். அது அப்ப அந்த நெருக்கம் வந்து டிஃபால்ட்டாவே அது இல்ல. அந்த செட்லேயே நீங்க வந்து துருதுருன்னு வரும், இது வந்தேன் நான் நடிகர், இவ்வளவுதான் என்னுடைய வேலை, இதுக்கு மேல நான் வந்து எதுவும் இல்லை அப்படி இல்லாம அந்த செட்டுக்குள்ளே ஒரு ஆர்வமா என்கேஜா இருந்தாரு. எந்த செட்லையுமே வந்து ஆக்சுவலா அப்படி இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறது. அது எல்லா இடத்துலயும் அமைகிறது இல்லை. சில இடங்கள்ல மட்டும்தான் நம்ம எடுத்து வேலையா ஒன்று செய்யும் போது இல்லை உதவி இயக்குநர்கள்ட்ட போய் இது இப்படி இருக்கே அது இப்படி இருக்கே ஏதாவது நம்ம கேட்குறோம் பண்றோம்னா அவங்க அங்கே போய் சொல்றாங்களாங்கிறது கூட எனக்கு தெரியாது, இதெல்லாம் நடக்குதாங்கிறது கூட தெரியாது. ஆனா இப்போ அந்த காணொலியில பார்க்கும்போது தான் எனக்குமே புரிஞ்சிச்சு, அவர் அதை அப்சர்வ் பண்ணிருக்காரு. அப்சர்வ் பண்ணியிருக்காரு, யாரோ கடத்திருக்காங்க, இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம இப்ப நேர்மையாக தான் இருந்திருக்கோம், வேலை பார்த்துருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம இருந்தாலும் கூட இதை வந்து வெளியில அவர் சொல்லி நம்மளை பாராட்டணுங்கிறதெல்லாம் எந்த தேவையும் இல்லை. ஒரு நடிகன் வந்து நடிக்கிறான், வேலையை செய்யறான், அதுக்கான அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் தானே அதுல ஆமா அதுல அந்த இது போட்டதால ஏவியா போட்டு உங்களுக்கு அது எப்படி இருந்தது? அந்த பயங்கரமான பாராட்டா இருந்துச்சு, நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அழுதுறக்கூடாதுங்கிறது ரொம்ப, இல்லைன்னா ஒன்று சொல்லிடுவாங்க இல்லை வந்து என்னடா ஓவரா பண்றாங்கடான்னு ஒன்று. அதோட எனக்கு அங்கே இருக்கும் போதே கண்ணு நிறைஞ்சு போச்சு அவர் சொல்லும் போது. மறுபடியும் அவர் வந்து பயங்கரமா கட்டி பிடிக்கும் போதே நான் அப்படிதான் இருந்தேன். ஆனா மேடையில போய் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப எனக்கு பயமா இருந்துச்சு. போய் அழுது தொலைச்சிடக்கூடாது, நம்ம மனசு நிறைஞ்சு அதுக்கு பிறகு நேரம்னா கண்ணு நிறைஞ்சு. ஆமா 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 அப்படிதான் இருந்துச்சு அந்த மொமெண்ட். இந்த கேரக்டர் பத்தி சொல்லும்போது சொன்னீங்க, இந்த படத்துக்குள்ள ஒரு ஆன்மா போல உறவு போகிறது அப்படின்ட்டு. வேற என்ன சொன்ன அந்த கதாபாத்திரத்தை? ஒண்ணுமே சொல்லல, எதுவுமே சொல்லல. ஸ்பாட்டுக்கு போகும்போது தான் தெரியும். ஆமா ஆமா ஸ்பாட்டுக்கு போகும்போது தான் தெரியும். எனக்கு அவர் மேல பெரிய நம்பிக்கை உண்டு. அது ரொம்ப சரியா அவரால் சொல்லிடுவாரு, நமக்கு அதை புரிஞ்சுக்க முடியுங்கிற பெரிய நம்பிக்கை உண்டு. அதனால நானுமே எதுவுமே என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறேன், எதையுமே கேட்கல. போய் முதல் நாள் முதல் காட்சி அது சொல்றாரு, அந்த படப்பிடிப்பு முடியுது. அந்த காட்சி நீங்க சொல்றீங்களே, ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட நான் என்ன பேசுறேங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அந்த பையனை கூப்பிட்டு நீ யாரா அப்படி கிடந்து ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னா கபடி அப்படின்னு சொல்ற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, நீ கபடி பிளேயரா அப்படின்னு கேட்கும் போதே அந்த வாத்தியாருக்கான ஒண்ணு இருக்குல்ல, டேய் நீ 14 ரவுண்டு ஓடுற, கபடி பிளேயருங்கிற, அப்போ நீ காலைல வந்து இவ்வளவு சாப்பிட்ருக்க, இது எல்லாமே நம்பகத்தன்மைக்குள்ளார வருது இல்லை. அப்போ ஏதாவது பாவப்பட்ட ஒருத்தன் தான் அது. அதை அப்போ அவனுக்கு புரிஞ்சுக்குது. அது புரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் டீமுக்கு ஆடுறியா அப்படிங்கும்போது இல்லை, இவ்வளோ நல்லா ஓடக்கூடியவன், இவ்வளோலாம் ஃபிட்டாக இருக்கக்கூடியவன் ஏன் ஸ்கூல் டீமில் ஆடலை அப்படிங்கிற கேள்வி தான் அடுத்து அவனுக்கு வருது. அப்போ அந்த இடத்துல இந்த இவன் மேலே இவன் பயங்கர அக்கறையுள்ள ஒருத்தனா மாற போறாங்கிற இடம் வந்து எனக்கு தெரிஞ்சிருது. ஆமா ஆமா அதுல இருந்து கட் பண்ணி அந்த உள்ள கபடி விளையாடும் போது அவன் ஃபர்ஸ்ட் ரைடு போய் ஜெயிச்சுட்டான், ஒரு ஆளை தொட்டு தூக்கிட்டாங்க போது இவன் சரியான ஆள் தாண்டா. அவன் ஒருவேளை அங்க தோத்து அடுத்து ஒரு முதலா ஒருத்தனை தொடல, 2வது ரைட்ல போய் தான் ஜெயிக்கிறான், 3வது ரைட்ல போய் ஜெயிக்கிறான்னா கூட அது இப்படி இருந்திருக்குமான்னு தெரியல. அதான் மெல்ல ரைஸ் ஆச்சு அந்த சீன். இப்போ உங்களுக்கு இந்த சீன் எல்லா சீனுமே சீன் பை சீன் இம்ப்ரோவைசேஷனா அல்லது ஒரு கேரக்டர் ஆர்க் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா? இப்போ நீங்க ஒரு கேரக்டர் ஆர்க்னா இப்போ உங்களுக்கு நீங்க சொல்ல முடியும். அங்க வந்து சீன் பை சீன் தான் உங்களுக்கு இம்ப்ரோவைசேஷன். சீன் பை சீன் தான். என்ன எல்லாமே எனக்கு புதுசா தான் இருக்கும். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி புதுசா இருந்துச்சோ எனக்கு நடிக்கும் போது எல்லாமே புதுசா தான் இருக்கும். இப்போ நீங்க சொல்றது முன்னாடி வேற வேற காட்சியில வேற வேற அனுபவம். இப்போ ஒரு காட்சியில வந்து நீங்க இவரை துருவ கூட்டு போறீங்க,
கூட்டு போகும்போது நீங்கள் சார்ந்து அந்த அந்த படத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதி பின்னணி, அந்த சார்ந்து இருக்கவங்களே வந்து உங்களை வந்து அடிக்கிறாங்க. இந்த காட்சி என்னன்னு விவரிச்சாரு, நீங்க என்னன்னு விளங்கிக்கிட்டீங்க? 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்று அவங்களுக்கு விவரிச்சது என்னன்னு நீங்க விளங்கிக்கிட்டீங்க? நான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். எங்கள் ஊர் பக்கமே வந்து ரொம்ப பாசமெல்லாம் பழகுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, சுதந்திரம் கொடுப்பாங்க அவங்க. அந்த சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு படி முன்னாடி நடந்துட்டீங்கன்னா அது வந்து அப்போ கயிறு கட்டி அவ்வளோதான், அந்த இடம் தான். அப்படிதான் இவங்களை வச்சுக்கணுங்கிறது தான் ஜென்ரலாக அது ஒரு புத்திக்குள்ளார். அது என்ன சொல்றது, அது நீண்ட காலமாக படிஞ்சு போச்சு. அது படிஞ்சு போச்சு. அது எனக்கு புரியுது அந்த எக்ஸ்பிரஷன். இதுக்கு நடுவுல நீங்க ஒருத்தங்க மிடில் பாத் ப்ளே பண்றீங்கல்ல, நீங்க அப்படி இல்ல, அந்த ஆசிரியர் கதாபாத்திரம் அப்படி இல்ல. நீங்க அந்த கிட்டானை வந்து நீங்க பைக்ல வச்சு கூப்பிட்டு வரீங்க. கிட்டானுக்கு உங்களுக்குமா ரிலேஷன் வேற, அவங்களுக்கு உங்களுக்குமா ரிலேஷன் வேற, அவங்களுக்கு கிட்டானுக்குமா ரிலேஷன் வேற. இதுல நீங்க ஒரு மிடில் பாத் ப்ளே பண்ணணும்ல, அது நீங்க என்னன்னு பர்சீவ் பண்ணிட்டீங்க? இவன் அவங்கள்ல இருந்து தனிப்பட்டு வேற ஒருத்தனாதான் இவன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறது இவனுக்கும் நல்லாவே தெரியும். இப்ப கிட்டா அவன்கிட்ட கொஞ்சம் நாளா பழகிட்டு இருக்கான்ல, கிட்டானும் கொஞ்சம் விலகி இருந்தவன் தான் ஃபர்ஸ்ட். அவனை கூட புள்ள மாரி அவனை கூட்டிட்டு போய் அந்த முதல் நாள் நிகழ்வுக்கு அப்புறமே அவனை நேரம் அவன் புரோட்டா கடைக்கு தான் கூட்டு போறான். இந்த வேலையை நம்ம வீட்டில் நம்ம அப்பாக்கள் தான் பண்ணுவாங்க. எப்படின்னா காலையில் அடிச்சு விட்டாங்கன்னா நைட்டு புரோட்டா கட்டா வாங்கி கொடுத்துட்டு நம்மளை சமாதானப்படுத்துறோம். எனக்கு அந்த காட்சி பார்த்த போது எனக்கு எங்க வாத்தியார் வாங்கி கொடுத்த சமோசா நினைவு வந்துச்சுங்க. சந்தோஷம். அவர் 10ஆம் வகுப்புல ஒரு சமோசா வாங்கி கொடுத்தாரு. அவர் பேர் மைக்கேல் ராஜ். அது நினைவு வந்தது. சந்தோஷம். ஸோ அவனுக்கு இந்த பையன் மேல ரொம்ப ஒட்டுதலோட தான் இருக்காங்கிறது அந்த காட்சியிலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த புரோட்டா கடையிலே ஒருத்தன் கேட்பான், அது தாப்புல நம்மளால அப்படின்னு ஒன்று கேட்பான். அதுக்கு நீங்க சொன்ன பதில் இருக்குது, என்ன சொன்னீங்க? என் ஸ்டூடெண்ட்டு அவனு கேட்ட அடுத்து அம்மாளுகளா சோத்த தானே திங்கிற, பிய திங்கிற மாதிரி பேசுற. ஆக்சுவலி பயங்கர பவர்ஃபுல்லான எங்க ஊர் வட்டாரத்துல அது பேசுறதுக்கு அது. ஆமா அப்படியே ஒரு கேட்கறவங்க நாராசமா ஒரு கேள்வி கேட்கறான். ஐயோ எங்க அப்பா பேசுவார் இப்படி, எங்க அப்பா இப்படியே பேசுவார். நிறைய பேர் வந்து இயல்பா இருக்கு என்ன சொல்றது, நியாயமா இருக்கிறவங்களோட ஒண்ணு இருக்குல்ல, நியாயத்தின் பக்கம் நின்று பேசுறவங்களோட மொழி ஒண்ணு இருக்குல்ல, அது சில இடங்கள்ல காத்திரமா இருக்கும், சில இடங்கள்ல பேரன்போட இருக்கும். அப்படிப்பட்டவன் தான். ஆமா, சந்தன்ராஜ் அப்படிப்பட்டவன் தான். அறத்தின் பார்பட்டு வருகிற கோபம் அதுதான். இப்போ இந்த 2 காட்சி இருக்குல்ல, ஒரு காட்சி நீங்க புரோட்டா வாங்கி கொடுக்க போறது, முதல் காட்சியில அவன் அவதியா சாப்பிடுறான், இன்னொரு இடத்துல வந்து நீங்க அவனுக்காக அடிபடுறீங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான காட்சி இருக்குது. இன்னொரு பக்கம் கந்தசாமி கேரக்டர்கிட்ட நீங்க ஒரு வகையான அறிமுகம் அப்படி வருது. எனக்கு நீங்க திரையில நீங்களும் நடிச்சிடாத, அல்லது ஒருவேளை எடிட்டிங்ல போயிருக்கலாம். இதுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, இடைப்பட்ட பகுதியில் அந்த கேரக்டருக்குள்ள என்ன நடந்திருக்கும், நீங்க என்ன பர்சீவ் பண்ணீங்க? இவனால அந்த சொந்த சாதிக்காரனே வந்து அடிக்கிறான், இவ்வளவு துன்பம், இவன் போய் அவனை கூப்பிட்டு போயிட்டு அந்த டீம்ல வேற சேர்த்து விடணும்னா, டீம்ல சேர்த்து விடணும்னு தோணுமா? அந்த கேரக்டர் ஏன் அப்படி தோணுச்சு? எனக்கு கந்தசாமியை தெரியும்ல, எனக்கு கந்தசாமி யாருன்னு தெரியும், கந்தசாமிக்கு சந்தன்ராஜ் யாருன்னு தெரியும். அந்த புரிதல் தானே உங்களுக்கு. 2ஆம் நிலை 3ஆம் நிலையில் உள்ள ஆட்களுக்கோ அவங்க கூட கையாளவோ அடியாளவோ சுயநல தேவைகளுக்காக மட்டுமே சுத்தி திரிகிற கூட்டத்துக்கு அது தெரியாது. அது அப்பாற்பட்டு உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நேர்மை சில பேருக்கு புரியும்ல, அந்த நேர்மையின் உரிமையோட போய் அவர்கிட்ட போய் பேசலாம்ல. அங்க பேசுறீங்க, ஆனா பேசணும்னு தோணணும்ல. அதுதான் ஏற்கனவே இவரால துன்பம் அடி வாங்கிருக்கீங்க இல்ல, அதுதான். இப்போ என்ன துன்பம் இருந்தாலும் அதை மீறி இவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணிருங்கிற தவிப்பு தானே இவனுக்கு அதிகமா இருக்கும். அதுதான் கேக்குறேன், அதுதான் முக்கியமான புள்ளி. ஆமா, அதுதானே அந்த தவிப்பு தானே இருக்கும். அந்த பையன் உங்க ஸ்டூடெண்ட், அவன் வழக்கமா அந்த சாப்பிட்ற இடத்துல கேட்கறவன் மாதிரி அவன் வேற சாதிக்காரன். சாதி கடந்த ஒரு ஆசிரியருக்கு இவ ஒரு கேரக்டர் சொல்லும்போது சாதி கடந்த ஒரு ஆசிரியர் உதவி செய்வார் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாக தோணுச்சு? அப்படிதான். ஆமா ஆமா, அது ஆசிரியரோட பொறுப்பு இல்லையா? அது 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 அவர் தான் பண்ணணும் அதை. ஸோ எனக்கு தோணுது, எனக்கு இயல்பாகவே நான் தான் சொல்றேன். நீங்க மதன் இந்த வயசுல எப்படிடா அப்படின்னு கேட்டா மதன் இப்படிதான். அதுதான். நீங்க நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு, கதாபாத்திரம் ரொம்ப நேர்மையா இருக்கு, ரொம்ப எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்கன்னா, அவர் மாரி செல்வராஜ் சார் சொன்னார்ல, ஒன்று சொன்னார் இல்லையா, இதுல மக்கள்கிட்ட வந்து அன்போட பழகக்கூடிய நேசத்தோட இருக்கக்கூடியன்னு ஒன்று சொன்னார்ல,
முடிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்கணும்னு முயற்சி பண்ற ஒரு ஆள் தான் நம்ம அடிப்படையாவே. அப்படி இருக்கும்போது இந்த கதாபாத்திரத்தோட போய் ஒட்டிக்கிறது ரொம்ப சிரமம் இல்லை. அது பேசுறது எல்லாமே நியாயமா தான் பேசுது. அதுல எனக்கு கேள்வியே இல்லை. நீங்க இப்ப கூட இந்த கதாபாத்திரத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறதுக்கு பின்னாடி இத்தனை கேள்வி இருக்குல்ல. இதை நீங்க என்னவா பாத்தீங்க, அது என்னவா உங்களுக்கு? இல்ல சிலருக்கு வந்து இல்லையே நடைமுறையில் நடக்காதேன்னு தோணிடுமே, அவங்களுக்கு அப்படி தோணல. எனக்கு இப்படிதானே நடக்கணும்னு மட்டும்தான் எனக்கு தோணும். இப்படிதானே நடக்கணும், அப்படி நடந்திருக்குன்னு சொல்ல வரல. இதைதானே நான் ஆசைப்படுறேன். மதன்குமார் சாதி பார்த்து பழகுவதில்லை. பழகம் ஐயோ வாய்ப்பே இல்லை. அதுக்கு செத்து போயிடலாம் நினைக்கிறாங்க நம்ம. அது என்ன, அது என்ன பழக்கம், அது என்ன, அது கஷ்டம். ஸோ அதனால வந்து அந்த அந்த அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் பேசுற ஒவ்வொரு வசனமும் வந்து நான் ரொம்ப நேசிச்சு பேசினேன் வசனம். அதை தாண்டி அதுல ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்கும். மாரி சார் வந்து பெரிய டிஸ்கஷன் இருக்கும். ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி நம்மளை பேச சொல்லி அதை கேட்டுட்டு, இல்லை இது முன்னாடி இது பின்னாடி அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நிறைய டைரக்டர்ஸோட நம்ம வேலை செய்வோம். ஒவ்வொரு வார்த்தைகள் இது ஏன் முன்னாடி இது ஏன் பின்னாடி, அதுக்கான தேடல் வந்து நமக்குள்ளார நிறைய இருக்கும். சமயத்தில் நம்மளே கண்டடைஞ்சிருவோம். இல்லை இயக்குனர்கிட்ட கேட்போம், நான் இதை இப்படி வேணா பேசலாமா அப்படின்னு ஒன்று கேட்போம். அதுக்கு ரொம்ப அர்த்தபூர்வமாக ஒரு பதில் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கிட்டு இப்படியே பேசுறதுக்கான தேவை இதுதான். இல்லை நீங்கள் வழக்கமாக உங்கள் மொழியில் கொஞ்சம் வேற ஒன்றை மாற்றி பேசுங்களேன் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி பேசுவோம். ஆனால் இவர் இதை படித்து நீங்கள் ஃபைனலாக என்ன பேச போகிறோமோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேள்வியை அவர்கிட்ட போகாது. உங்களுக்கு இது நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆமாம், நிச்சயமா. இப்போ பசுபதி சார் கூட ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. அது நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப இயற்கையா. எனக்கு இன்னொன்னா இப்போ நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம், இப்போ நம்ம நண்பர் அந்த சீன்ல இருக்கிறாரு, அப்படி நீங்க அங்க இருக்கிறீங்க, அவரு பசுபதி சார் இருக்கிறாரு அந்த சீன்ல வந்து நீங்க ஒரு இடத்துல ஆக்சுவலி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அந்த காட்சியில வந்தது. இப்போ நானே அடிபட்டு வந்திருக்கேன் அவங்ககிட்ட, நம்புங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் எப்படி எனாக்ட் ஆச்சு. அதுல பசுபதி சாரோட பெர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பரிதாபத்திற்கு ஒரு கையறு நிலை தான் அவர் எப்படி நம்ம ஏன்னா அவர் சொல்றாரு இல்லையா, நான் ரசிச்சு பார்த்த என்னுடைய நண்பர் மாதிரியான அப்படிப்பட்ட அட்டகாசமான திறமையுள்ள ஒரு கபடி பிளேயரை இந்த சாதிய காரணத்தினால மட்டும் காவு கொடுத்துட்டு அவன் எவ்வளவு கொடூரமா கொல்லப்பட்டாங்கிறத பார்த்தனா அந்த நிமிஷம் என் பிள்ளைக்கு அந்த கபடி எண்ணமே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னு சொல்ற இடம் வந்து பயங்கரமான இடம். ஏன்னா இங்க விளையாட்டா இல்ல. ஆமா ஆமா. இப்போ எங்க அப்பா இருக்கார் இல்லையா, பயங்கரமா நீச்சல் அடிப்பாராம். கிராமத்துல பிறந்த இங்கே வளர்ந்தது. தலைகீழ கையாலேயே வந்து நடப்பாராம். ஒரு கிலோமீட்டர் கையால, தண்ணியில தரையில கையிலேயே நடந்து போவாராம். கையில நடந்து போறான். ஒரு மாமரம் ஏறினாருன்னா ஒரு மாங்காய் மிச்சம் வைக்காம இறங்கிடுவாராம் கீழே. வாழைத்தோப்புக்குள்ளார போனா ஒரு தாறு திம்பாராம் எங்க அப்பா. உங்க அப்பா போலீஸ். கிராமத்துல கரடு முரடா வளர்ந்தவர். அதுக்கப்புறமா அதுக்கு தயாரிப்பு அப்படிங்கிற போதே கிரவுண்ட்ல ஆரம்பத்துல இருந்தே முயற்சிகள், பயிற்சி எல்லாம் இது வந்து இல்ல அவருக்கு இயல்புலயே சின்ன வயசுல இருந்தே அப்படி வந்திருக்காரு. அப்படி வந்து அதுக்கப்புறமா தான் போலீஸ் போறாரு. இப்படி வந்த ஒரு மனுஷன் ஒரு இடத்த போலீஸ் போய் தன்னை ஒரு வகைமைப்படுத்திக்கிறார், ஒரு கட்டுக்குள்ளார கொண்டு வர்றாரு. இப்படிதான் இது அடங்காம இருக்கு, இப்படிதான் அப்படின்னு ஒண்ணு பண்றாரு. ஆனா எங்க அப்பாவுக்கு எனக்கு நீச்சல் சொல்லி கொடுக்கணும்னோ இல்ல இந்த மாதிரி மரம் ஏறுறதோ இந்த மாதிரி எந்த விதமான சேட்டைகள் பண்றதோ பிள்ளைங்க பண்ணிடவே கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். ஏன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எல்லாம் பண்ணவர். இதனால ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் அவருக்கு தெரியும். எவனும் வேற ஒருத்தர் வந்து எதுவுமே பண்ணிடல, அவராகவே தானாவே நிறைய பரிசோதனை பண்ணி அது ஏற்பட்ட விளைவுகள் இருக்குல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல தான் 2-3 பாதிப்பா இருந்திருக்கும். அதுக்கு பயந்துகிட்டே எங்க அப்பா வந்து எங்களுக்கு எதையும் சொல்லி கொடுத்துடக்கூடாது, சொன்னா நம்மளை மீறி ஒரு இடத்துக்கு இவங்க போவாங்க அப்படின்னு பயந்து பிடிச்சவர். அப்ப அந்த கதாபாத்திரம் அதேதான் வலிய வேற ஒரு இடத்துல இருந்து இயல்பா இருந்ததுக்கே அப்பாட்ட பேசுற மாதிரி வந்திருக்காது. ஆமா, இயல்பா இருந்ததுக்கே அவ்வளவு வலியை அனுபவிச்ச ஒரு ஆளு. ஒண்ணுமே தப்பு பண்ணலையே, போய் விளையாடுறான், திறமையோட இருக்கான், அவ்வளவுதான். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த முறுக்கோட கொஞ்சம் நெஞ்ச முத்திட்டு இப்படி வந்திருப்பான். கபடி பிளேயரா அவன் என்ன பெருசா தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டா அவன் கொஞ்சம் திமுறாதான் நடந்திருப்பான். அந்த திமுரு அதை விடவும் திமுறா இருக்கிற ஆட்களுக்கு பிடிக்காது. அப்படி ரெக்கையை விரிச்சிட்டு நடக்கிறது எல்லாருக்கும் உரியதாக இல்லை. ஆமா, இல்ல. அப்ப அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது. நீங்க சும்மா போகும்போது சாதாரண பார்த்துட்டு இப்படி பாத்தீங்கன்னா என்ன பாக்குற அப்படின்னு தான் இருக்கும்.
நீ எப்படி பார்க்கணுங்கிற வரைக்கும் நான் தான் தீர்மானிப்பேன். அதுதான். ஸோ அப்போ ஏதோ ஒரு காரணத்தால அவன் வந்து ரொம்ப கொடூரமா கொல்லப்படுறான். அப்ப என் பையன் சின்ன வயசுல இருந்தே கபடி, அவனுக்கு கால் நல்லா போறதும் விளையாடுறதையும் நான் பாக்குறேன். என்னுடைய பாதைக்கு போயிடக்கூடாது, அந்த பயம் வருது. என்னுடைய ஆசை ஒரு காலத்தை கபடி பிளேயர் ஆனுங்கிறது. இப்ப என் பையன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை என்னோட மிச்சமா ஜெயிச்சு தொலைச்சிட்டான்னா என் புள்ள ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எந்த தகப்பா நினைப்பான்? அப்படி ஒரு நிலைமை. அப்படி ஒரு நிலைமை. அது எவ்வளவு கொடூரமான நிலைமை. என் பையனுக்கு அந்த கலை கை வந்து அவன் ஜெயிச்சுட்டான்னா அதனால பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு பயப்படுற ஒரு தகப்பன் அவனை ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கான். ஆனா அவனுக்கு இயல்பாவே இயற்கையாவே அது வந்துருச்சு. அது உங்களோட தான். அது அவர் ஆரம்பத்தை சொல்லுவார் இல்லையா, யார் எங்க ஊர்ல கபடி விளையாட மாட்டான், பூனை நாயும் கூட தான் விளையாடும் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள ஊர் அது. விளையாடக்கூடாது, ஆனா விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்ற ஆளு. ஆனா இவ்வளவு திறமைய நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனுக்கு தெரியுது, உனக்கும் தெரியும். நீ ஆனா ஊருக்கு தெரிய வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப ஊருக்கும் தெரியும், அதை அடையாளப்படுத்திட்டோம். இப்ப உங்ககிட்ட வந்து சொல்றேன், விடுங்க வெளியில வரட்டும், பெருசா வருவாங்க. அந்த அப்பனுக்கு அந்த பயம் அப்படி இருக்கு. எனக்கு என்னன்னா, நான் யாரால பிரச்சனை வரும்னு நீ எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த கேட்லயே மூடிட்டானா. அந்த கேட்ட முடியாச்சு, நம்பி அனுப்பு. அவரை விட வேற ஆள் கிடையாது. நீ அவரை பார்த்து பயப்படுற. ஆனா அவருக்குள்ளரே ஒரு நல்லத்தனம் ஒண்ணு இருக்கு, ஒரு மேன்மையான குணம் ஒண்ணு இருக்கு. விளையாட்டுன்னு வந்துட்டா இங்க சாதியம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. வந்து விளையாட சொல்லு, அவன் திறமை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிதான் அவர் பேசுவாப்ல. அப்படி நம்பி அதனாலதான் என்னால ஸ்ட்ராங்கா பேச முடியுது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் சமயத்துல உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பசுபதி சார் ஆஸ் ஆக்டர், நீங்க அவர் வந்து மேடையிலே பாராட்டினார் உங்களை. ஆமா, அது எப்படி இருந்தது? அவங்க ரெண்டு பேத்துக்கான பெர்ஃபார்மன்ஸ் போட்டி இருந்ததா? இல்ல போட்டி எல்லாம் இல்ல. எனக்கு வந்து எனக்கு அவர் சீனியர் ஆக்டர்ங்கிற முறையில உங்களுக்கு அங்க போகும்போது ஒரு பதட்டம்? இல்ல அதெல்லாம் ஒரு இடத்துல கூட இல்ல. எனக்கு ஒரு இடத்துல கூட இது கை வர்றதே பெரிய விஷயமாச்சு. இல்ல எனக்கு அது காரணம் அவர் தான். ஏன்னா முதல் நாளே போனோடனே இந்த சீனியர் ஆக்டர்ஸ் வந்து நம்மள மாதிரி வளரும் நடிகர்களை என்னவா பாக்குறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது இதுக்கு முன்னாடி நாசர் சார் கூட நான் நடிச்சிருக்கேன், 2-3 படம் நடிச்சிருக்கேன். நாசர் சார் வந்து அப்படி தட்டி கொடுப்பாப்புல, அப்படி பார்த்துக்குவார் ஒரு மாதிரி. நீங்க கொஞ்சம் அறிவோட இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டா தோல்ல கையை போட்டு வாங்க அவன்ட்டு கூட்டிக்கிட்டே அப்படி தனியா போய் அப்படி பேசுவார் அவரு. அவரு ஒரு படத்துக்கு நான் எழுதினேன், அந்த படத்தை அவரும் நடிச்சாரு. நடிக்கும்போது இப்ப ஒரு ஒரு டயலாக்ல நம்ம முடிப்போம்ல, முடிக்கும் போது அவர் ஒன்று எடுக்கிறாரு, இம்ப்ரோவைசேஷன் நடக்குது. நான் தானே எழுதியிருக்கேன். ஸ்பாட்ல வந்து திடீர்னு பேசுறேன், உங்களுக்கே தெரியும். நான் இந்த படம் ஃபுல்லாக எழுதிட்டு எனக்கு தெரியாது, நான் அடுத்த டைலாக் நான் பேசுறேன். அவர் இப்ப திரும்ப பேசுறாரு, திரும்ப நான் பேசுறேன். நிறுத்தியா என்ன சார், நீ எழுதிடுவ, அதனால நீ பேசிக்கிட்டே இருப்ப, நான் என்ன பேசுறது, நானும் நிறுத்துவேன்னு பாக்குறேன், பேசிட்டே இருக்கியா நீங்க பண்ணாரு. இது வந்து நிறுத்தியான்னு சொல்றது கோபத்திலையோ பொறாமையிலையோ போட்டியிலையோ எல்லாம் கிடையாது. ஒரு மாதிரி உரிமையில நம்ம மேல உள்ள அன்புல, விளையாட்டா ஒண்ணு சொல்லுவோம்ல, நிறுத்தியா ஓரா பண்றியா நீ அப்படிங்கிற ஒரு உரிமையில. இவரு அவரோட ஆள் தானே. பசுபதி சார் யாரு? ஸோ பசுபதி சார் வந்து கிட்டத்தட்ட அவர் தான். அதே மாதிரியா வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்குறது. அவர் ஒரு சீனியர் ஆக்டர், நம்ம தான் போய் என்ன கேட்கணும் அவர்கிட்ட, சார் ஒரே ஒரு ரிஹர்ஸ் நான் பார்த்துடலாமா சார்னு தயங்கி இப்படிதான் நம்ம கேட்போம். அவர் நம்மகிட்ட கேட்குறாரு, இந்த காட்சி ஒரு ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துடலாமா, உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறாரு. இதுவே போதுமே நம்மளை அவர் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி விடுறாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு பழகிறதுக்கு எப்படி, அதாவது இனிமையான மனிதன், ரொம்ப இனிமையான மனிதன். அவருக்கு இந்த அனாவசியமான விளம்பரத்துலலாம் பெரிய உடன்பாடே கிடையாது. இன்னும் 2 இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன் அதே தான். அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருன்னு பாருங்க, நானே முயற்சி பண்ணிருக்கேன். வரமாட்டாரு. அது எதுக்கு? அது படம் நல்லதா இருந்தா மக்களுக்கு பிடிச்சிட்டா அந்த படம் ஓடிடும். மக்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்து நம்ம எப்படி சரியா பண்றதுங்கிறத நம்ம அதை நோக்கி தான் பயணப்படணும். ஒரு இன்டர்வியூவால படம் ஓடிடுச்சு அப்படின்லாம் அதான் சொல்ல முடியாது அப்படின்பாப்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். இயற்கையோட நெருக்கமா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒருத்தர். அதே மாதிரி தன்னுடன் வேலை செய்யக்கூடிய இல்லை தனக்கு தெரிந்து நல்ல திறமையான நடிகர்களும் தெரியக்கூடிய ஆட்களை அடுத்த இடத்துக்கு தன்னால எப்படி உதவி தூக்கி விட முடியுமோ அதை செய்யக்கூடிய ஒருத்தர். துருவோட நடிச்சது எப்படி இருந்தது? நான் துருவை வந்து ஃபர்ஸ்ட் துருவுங்கிற அந்த, ஏன்னா மகான் படத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பயங்கர ஒரு அந்த முகம் அந்த தோற்றம் எல்லாமே பயங்கர ரிச்சான பயங்கர ஆட்டிடியூடான ஒரு கேரக்டரை தான் அதில் நம்ம பார்த்துருக்கோம். இது நேரடியாக இருந்துச்சு. இது வந்து அப்படியே இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பையன் அப்படிதான் இருந்தாப்புல, பயங்கர டேனாக இருந்தாப்புல,
நான் ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கும்போதே பையன் தென் மாவட்டத்துக்காரன். ஆமா ஆமா, முதல் நாள் நான் பார்க்கும்போதே துருவெல்லாம் இல்ல, அவன் கிட்டான். அந்த உடல் மொழி அப்படி இருக்கு. ஆமா, அவன் கிட்டான். அவன் வந்து திருடி தின்னுட்டு இருக்கான். அவன் யார்? அவன் வாடா வெளியில, வெளியே வாடா அப்படிங்கிறதா இருந்துச்சு எனக்கு. எனக்கு ஏன்னா பெரிய நடிகர்கள்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போய் சொல்லணும், சார் இதுதான் சார், அவங்க அப்படிதான் சார் கூப்பிடணும் சார், இப்படிதான் சார் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஓகேவா சார், இதெல்லாம் நான் கேட்கணும். அதெல்லாம் எந்த தேவையுமே படலை. நேராக போனேன், கிளியர் வாங்கல அப்படிங்கிற சொல்றதுக்கான உரிமையை வந்து அந்த கதாபாத்திரம் கொடுத்துச்சு. அவர் அதுவாக மாறிதான். ஏன்னா அந்த படத்திலேயே பெரிய 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 மெனக்கடல் துருவுடையதுதான். ஏன்னா இப்போ நம்மலாம் என்ன மென்டலாக ப்ராசஸ் பண்ணுவோம். மென்டலி ப்ராசஸ் பண்ணுறது ஒரு பக்கம், என்ன நடிகனுக்கு என்ன, எனக்கு 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 தெரிஞ்சு எனக்கு இது சிரமம்னு கூட நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சிரமமெல்லாம் இல்லை, வேலை இது. ஆமாம், வேலை இது. அதனால எவ்வளோ பெரிய சம்பளம் வர கொடுக்குறாங்க, சந்தோஷமாக செய்ய வேண்டியது தானே. ஸோ நான் அப்படி தான் அணுகினேன். அவர் வந்து உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் எல்லாமே தன்னை மாற்றிக்கிறது இருக்குல்ல. ஒன்றும் நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து அந்த பையனும் கிடையாது, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான். அப்போ அப்பாவுடைய உழைப்பு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வெளியில் வரும்போது, இன்னொன்று தன்னுடைய வேலையால் எந்த இடத்துலையும் அப்பாவோட பேர் வந்து அந்த பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஒரு நடிகனுங்கிற மாதிரியே அவருக்கு வந்து தன்னுடைய அப்பான்னா ஒரு அப்படி ஒரு பிரியம், பச்சை குத்தி இருக்குது. ஆமா, அப்படி ஒரு பிரியம் அப்பான்னா. இன்னொன்று நீங்க கட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் விட்டீங்கன்னா அப்படியே ஒரு விக்ரம் சார் தான் அவரு. ஆமா, அந்த குரல்லேருந்து உடல் மொழியிலேருந்து எல்லாமே அவர் தான். அதை அதை வலிந்து மாத்திக்கிறது இருக்குல்ல, அது எவ்வளோ கஷ்டம். அது சாதாரண விஷயம் இல்லை. அது அவரோட இது தெரிஞ்சிடவே கூடாது. அதை தெரியாமல் சிரமப்பட்டு பண்ணுறது ரொம்ப பாவம் தான், ரொம்ப பாவம் தான். துரு பயங்கரமான உழைப்பு. பயங்கரமான உழைப்பு. லால் சாரோட அவங்க அனுபவம் எப்படி இருந்தது? அவரை ஜென்ரலாகவே ஒரு பெரிய நடிகராக பெரிய இயக்குனராக நம்ம பார்த்துருக்கோம். அந்த பிடி வாத்தியாரை மட்டும் நம்ம அதில் இருக்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, இந்த மொத்த ஆட்களையுமே இவன் வந்து உருவ ரீதியாக, அதே மாதிரி படிப்பு ரீதியாக, மன ரீதியா எல்லாருலையும் கொஞ்சம் உயர்ந்தவனா, ஊருக்குள்ளே நம்ம கொஞ்சம் ரவுடித்தனம் பண்றவங்களுக்கு கூட படிச்சவங்க மேல ஒரு மதிப்பு. நான் உயர்ந்தவன் சொல்ற இது என்னன்னா, எல்லாருக்கும் வந்து நல்லது செய்யறவன் தான் உயர்ந்தவன் அப்படி. ஸோ அந்த ஒரு ஒரு சின்ன இருமாப்போட உள்ள இருக்கும், வெளியே தெரியாது. உள்ள சப்கான்சியஸா நல்லது பண்றதை விட சந்தோஷமோ பெருமையோ வேற எதுவும் கிடையாது. அப்படி இருக்கிறவர் தான். அப்படி இருக்கிற ஒரு 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 கேரக்டர் பக்கத்தில் நான் ஆன் செட்ல முதல்ல லால் சார் நடந்து வரும்போது எனக்கு பிடிச்சி இருந்துச்சு, என்னையோட உயர்ந்த இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரா பக்கத்தில் அப்படின்னு இருந்துச்சு. அவர் உருவமாவே, அவர் தோற்றமாவே, அந்த நடை உடை பாவனையாவே எனக்கு கந்தசாமி தான் தெரிஞ்சாரு. எனக்கு லால் சார் தெரியவே இல்லை. அந்த அந்த பையனை பார்க்க வர்ற ஒன்று இருக்குல்ல, நான் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், விளையாண்டுருக்கான். பக்கத்து ஒருத்தன் சொல்கிறான், நம்மளாலே இல்லைண்ணே அப்படிங்கிறான். அப்படி கேட்ட நடாத கண்டதை கண்டதை பேசிட்டு அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறமா அந்த கபடி பிடிச்சி போய் இந்த சந்தனராஜோட கூட்டிகிட்டு, நீ தான் டீமுக்கு உள்ளே கூட்டு வந்து விளையாட வச்சாமே அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிவோட உள்ள வரும்போது அந்த புரோட்டா, அதில் ஒரு 300 புரோட்டாவும் 30 பொரிச்ச கோழியும் இருக்கு, அவனை எடுத்துட்டு வந்து கொடுக்குறது இருக்குல்ல, அதோட பின்னாடி தூக்கிட்டு வரும்போது எனக்கு அவர் ரொம்ப பெரிய மனுஷனா தெரிஞ்சார். ஆன் செட்டே எனக்கு தெரிஞ்சார். எனக்கு நீங்க பயம் இருந்துச்சான்னு கேட்டீங்கல்ல, பசுபதி சார் நடிக்க போகலாம், இவர் கூட நடந்த எனக்கு பயம் இருந்துச்சு. பயம் இருந்துச்சு எனக்கு அந்த ஃப்ரேம்ல வந்து. நம்ம சந்தனராஜா, ஏன்னா இது வரைக்கும் சந்தனராஜ் தான் ஆளு, அந்த காட்சியில கந்தசாமி தான் ஆளு. நான் எப்படி பாக்குறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து இப்படிப்பட்ட ஒரு நல்லது பண்றது இருக்குல்ல, அந்த நல்லது இவனுடைய மாற்றத்தை விட அது மிகப்பெரிய மாற்றமா பாக்குறேன். அப்புறம் எல்லா விதத்திலையும் அவர் தான் மதிக்கப்பட வேண்டியவர், அவர் தான் உயர்ந்த மனிதனா பார்க்கப்பட வேண்டியவர். அதுக்கு லால் சாரோட தோற்றம் வந்து அவ்வளவு ஒத்துழைச்சிச்சு. இப்போ நீங்க சொன்னதுனால நான் வந்து கொஞ்சம் லைட்டரான கொஸ்டினுக்கு இடத்துல போகலான்னு நினைச்சேன். நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டீங்க. மாரி மேல வந்து மாரி, ரஞ்சித் தோழர், இவங்க எல்லாருமே வந்து சாதி ரீதியான படம் எடுத்து சாதி வெறியை தூண்டி விட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த குறிப்பிட்ட படம் வந்து ஒரு நல்லிணக்கத்தை கூறுகிறது. இந்த பைசன் வந்து நல்லிணக்கத்தை கூறுகிறது. அண்ணன் தம்பி தானப்பா, நம்ம சேர்ந்துருப்போம், இந்த சண்டை கிண்டை வேண்டாம், அந்த பஞ்சாயத்தில் முடிப்போம், சேர்ந்து வாழுவோம் அப்படிங்கிறத அந்த படத்தினுடைய சென்ஸாக நான் புரிஞ்சுக்கிட்டது. இந்த விளையாட்டின் வழியாக, விளையாட்டு போக்கிலே சேர்ந்து சண்டை போடாதீங்க கேட்டையாங்கிற மாதிரி.
இந்த விமர்சனம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவங்க வந்து ஒரு இன்ஸ்டிகேட் பண்றாங்க, சமூகத்துல இருக்க முரண்பாடுகளை தூண்டி விடுறாங்க. கிடையவே கிடையாது. அது 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 எப்படி சொல்றது? இப்போ இந்த சப்ஜெக்ட் பேசப்படணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் இப்படி சொல்றேன். எங்க அம்மா வந்து ரொம்ப அமைதியானவங்க. அப்பா ஃபேமிலியில வந்து தாத்தா வந்து கொஞ்சம் கடுமையானவர் தான். அப்பாவும் ரொம்ப கடுமையானவர், கோபக்காரர் தான். இப்ப நானும் அப்படி அவங்க வழியா ரொம்ப கோபப்படுற ஒருத்தனா தான் இருக்கேன். இப்ப என் பையன் அவனும் என்னோட செயல்ல தான் இருக்கேன். இப்ப இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அம்மாவா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கிட்டையும் இவங்க நடந்துக்கிற விதம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல அது அவங்கள பாதிப்புக்கு உள்ளாக்கும். நம்ம பேசுற வேகமும் நம்ம அணுகிற முறையும் அவங்கள நோகடிக்கும். அங்கே ஒரு மனைவியா அம்மாவுக்கு அப்பப்ப ஏற்படுற ஒரு பாதிப்பு. மாமனார் இப்படி இருக்காரு அப்படின்னு பயந்துக்கிட்டு சரி நம்ம புருஷன்கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்னா, புருஷனும் அப்படிதான் இருக்காரு, சரி பிள்ளைகிட்டாவது வந்து சொல்லலாம், ஏட்டா பிள்ளையும் அப்படிதான் இருக்கான், சரி அடுத்து பேரங்கிட்டாவது பேசலாம்னா அவனும் அப்படிதான் இருக்கலாம்னா நீங்க அதை திருத்த முற்பட மாட்டீங்களா என்ன? 4வது தலைமுறையும் அப்படிதான் இருந்துச்சு, 3வது தலைமுறையும் அப்படிதான் இருந்துச்சு, 2வது தலைமுறையும் அப்படிதான் இருக்கு, இப்பயும் அப்படிதான் இருக்குன்னா வீரியம் குறைஞ்சிருக்கு. ஆனா அது அப்படிதான் இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு இந்த அம்மாக்கள், மனைவிகள், கூட பிறந்தவங்க பேச மாட்டாங்களா என்ன? அது பேசும்போது நீ எப்படி பேசுற, என் தாத்தா வெட்டுனா நான் வெட்டினா, நான் அருவாவை எடுத்துக்கிட்டு தான் வந்தேன், வெட்டல, ஏண்டா எடுத்துக்கிட்டு வர்றது தெரியாம வெட்டி கிட்டி தொலைச்சிட்டா சிக்கலாயிருந்தா, அருவாவே நமக்கு வேணாம், ஓரமா வச்சிரு. அன்பின் வழியில் எல்லாரும் இருக்கலாம்ல. அவர் எதையுமே தூண்டி விடல. அவர் எப்பயுமே என்ன சொல்றாரு, எல்லாரும் ஒருத்தர், எனக்கு ஒரு அன்பு கிடைக்கல, நான் வாழ்ந்த வாழ்க்கையில நான் வந்து 10 பேர் மாதிரி இல்லை, நான் 10 பேர்ல வந்து தனித்துவமா தெரிகிற அளவுக்கு எனக்கு ஏதோ ஒரு வகையில எனக்கு 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 வந்து அறிவு வசப்பட்டுச்சு, எனக்கு கவிதை வசப்பட்டுச்சு, பாட்டு வசப்பட்டுச்சு, ஆட்டம் வசப்பட்டுச்சு, இதெல்லாம். ஆனா எதையும் என்னால சுதந்திரமா வெளியில காட்ட முடியல, அனுபவிக்க முடியல, அதை கொண்டாட்டமா பார்க்கவே முடியல. அதை எங்கடா கொண்டாட்டமா பார்ப்பான், அதை எங்கேயாவது வெளிப்படுத்திட முடியுமா? அப்படிதான் நான் இயக்குனர் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் முதல்ல பார்த்த படமே மன்னன்கிறாரு. எங்க ஊர்ல டிவியில போட்ட மன்னன் தான் முதல்ல பார்த்த படங்கிறது. அப்படி இருக்கிற ஒருத்தர் எல்லாத்துக்கும் அந்த அன்பு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நினைப்பாரா, இல்ல மறுபடி திரும்ப அவர் 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 யாரை அடிச்சார்? ஸோ அவர் வந்து மாரி செல்வராஜ் அப்படிங்கிறவர் வந்து தனக்கு அன்பு கிடைக்கலையேன்னு தேடுறாரு. தனக்கான அன்பு எங்கேயுமே சரியா கிடையாது. ஏன்னா நான் கொண்டாடப்பட வேண்டியவன்கிறவர் அவர் முழுமையா நம்புறாரு. ஏன்னா நல்லா படிக்கிற பையன், சின்ன வயசுல இருந்து நல்லா படிக்கிற பையன். அந்த 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 இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் 4 தடவை வாங்கிட்டாலே அவன் தனியா பார்க்கப்படுவான். அந்த பையன் பயங்கர ப்ரைடா பார்க்கப்படுவான். யாராவது இருந்தோட அவன்கிட்ட போய் கேட்டுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த ஊர்ல அந்த பையனை கை காமிச்சு சொல்ல முடியாதுல்ல. என்ன சொன்னதுக்கு தான் வெட்டி விட்டான். அப்புறம் அவன மாதிரி படுறான். அதான் நடக்குது. அது இப்ப சமீபமா நீங்க சொல்ற இது ஒன்றும் இந்த தேவை ஏன் இப்ப இருக்கு அப்படின்னு கேட்டா, இது ஒன்றும் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல, இந்த வருஷம் நடக்குது. அப்ப தேவை இருந்துகிட்டு தானே இருக்கு, அதை எடுக்க தானே வேணும். சொல்றதே வந்து நீங்க எல்லாருமே கொஞ்சம் அன்பா இருங்களேன் சார், நாங்கள் ஒன்றும் அவ்வளோ தப்பானவங்கலாம் இல்லை சார், நான் திறமையை வளர்த்துக்கிட்டு நல்லா வரணும் தான் சார் ஆசைப்படுறேன், ஏன் சார் அப்படின்னு கேட்குறது தப்பா? என்ன நீ திறமையை வளர்த்துட்டு வருவேன்னு சொல்ற அப்படின்னு சொன்னா அதை எப்படி பார்க்கறது? அது கஷ்டம், வருத்தம் தான் அது. உங்களுக்கு ஆடியன்ஸ் ரிவ்யூ வந்திருக்கும்ல, நிறைய நபர்கள் ஃபேன்ஸ் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. மாவீரன் படத்தை நான் ஏற்கனவே நம்ம இன்டர்வியூல சொன்னிருந்தேன், நீங்க அந்த பென்சிலை இப்படி வச்சு நாக்க துருத்தும் போது அவ்வளவு குடரமான மனசுனா தெரிஞ்சீங்க. இது அப்படி கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட். எப்படி ரிவ்யூ வந்தது? ஆடியன்ஸ் மக்கள்கிட்ட தான் ரொம்ப பிரமாதமான வரவேற்பு இருக்கு இந்த படத்துக்கு. பைசன் வந்து எல்லா மக்களாலையும் எல்லா சமூகத்தினராலையும் பிரமாதமா பாராட்டப்படுது. அப்படி பாராட்டப்படுது. ஏன் என்கிட்ட ஒருத்தர்லாம் வந்து தனியா ஃபேன்ஸ் கிளப்பே உருவாகிட்டு இருக்கு. ஆமா உண்மை. எனக்கு அயலி நேரத்துல வந்து நிறைய பெண்கள் வந்து சிறு வயது முதல், அதாவது என்னுடைய மகளா ஒரு 10வது படிக்கிற பொண்ணா ஒரு பொண்ணு நடிச்சு, அந்த வயசுல இருந்து 50 வயசு பெண்கள் வரைக்குமே கூட எங்க அப்பா அப்படிதான் இருந்தாரு நிறைய ஆட்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எனக்கு ஆண் தோழர்கள் வந்து பெரிய கூட்டமா சேர்ந்திருக்காங்க. என்னன்னு கேட்டா, ஏன் வாத்தியார் இப்படிதான் இருந்தாரு அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு. இன்னொன்னு, இந்த படத்துல மாரி செல்வராஜ் சார் அப்படி பாராட்டுறாங்க.
அப்படி பாராட்டுறாங்க. அவரு ரொம்ப நியாயமா பேசிட்டாரு, நியாயமா பேசிட்டு இது அவர் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்ப நான்லாம் அவர்கிட்ட நேரடியாக பேசும்போது சொல்லுவாரு, இப்போ என்னமோ எங்க சமூகத்துல என்னமோ எல்லாரும் புத்த பிட்சுக்கள் மாதிரியும், அவங்க எதிர் சமூகத்துல எல்லாருமே ரொம்ப தவறானவங்க மாதிரி. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே இந்த பானம் இருக்கான், அங்கே இந்த பானம் இருக்கான். நம்ம எந்த சமூகத்துல எல்லாத்துலயும் இருக்கான், எல்லாத்துலயும் இருக்கான். அங்கே அந்த கந்தசாமி அவர் தானே கிட்ட மேல கொண்டு வரணும்னு நினைக்கிறாருல்ல, என்னால விட முடியல தானே வருத்தப்படுறாரு. சிங்கிள் டைமென்ஷன்ல மனிதர்களை புரிஞ்சுக்க முடியாது. ஆமா ஆமா. ஏன்னா இன்னைக்கு காலையில கூட ஒரு நண்பர்கிட்ட பேசுறேன். அவரு பேசும்போது இப்படிதான் சொல்றாப்புல, இன்னும் என்னங்க, இன்னும் எங்களை அடிக்கிறாங்க, அடக்குறாங்க, இப்படியே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் அவர்கிட்ட திரும்ப சில கேள்வி எல்லாம் கேட்கிறேன். இந்த படத்தை நீங்க என்னவா புரிஞ்சுக்கிட்டீங்க, இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஈவன் திருநெல்வேலியில நாங்க ஷூட்டிங்ல இருக்கும்போது கூட அங்கே ஒரு கொலை விழுந்துச்சு, இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு கேட்கிறேன். என்ன சொல்றீங்க, இப்பயுமா கொலையெல்லாம் பண்றாங்க, இப்பயுமா கொலையெல்லாம் பண்றாங்க, உங்களுக்கு இப்படி 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 ஒரு ஏரியாவே உங்களுக்கு தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாம நம்ம எல்லா சௌகரியமும் கிடைச்சிட்டதுனால அப்படி ஒரு உலகம் தான் இங்க இருக்கு அப்படி நம்புறது இருக்குல்ல. அதான் அதே ஒரு ப்ரிவிலேஜ், எதுவுமே நடக்கல, எல்லாம் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. ஆமா ஆமா, அதுதான் பிரச்சனை. நீ உன் வீட்டுல நடக்காத வரைக்கும் அதன் மேல நம்ம பெரிய அக்கறையோடலாம் இருக்கிறதே இல்லை. என்ன சொல்றது. மாறி சமீபத்துல தியேட்டர் விசிட்ல திருநெல்வேலிக்கு போயிருந்தபோது, நான் உன் கையில சாராயம் கொடுக்கல, நான் கையில புத்தகம் கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு. நீங்க அதை நம்புறீங்களா? அப்படியே நிச்சயமா நிச்சயமா 100% நம்புறேன். ஏன்னா இதுவுமே பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், பரியேறும் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எல்லாத்துக்குமே, படம் பார்க்குற எல்லாத்துக்குமே அவ்வளோ பிடிச்ச படம். அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு சாதியத்தால ரொம்ப கொடூரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் தனக்கான உரிமையை எவ்வளவு பண்பா எதிரில் உள்ளவங்க கிட்ட கேட்கணுங்கிறது இருக்குல்ல, இதை விடவும் ரொம்ப பிரமாதமா முறையா ரொம்ப சரியா சொல்லவே முடியாது, யாராலுமே சொல்லவே முடியாது. அவ்வளவு அழகா அவர் சொன்னவர். எனக்கு புதுக்கோட்டை மாவட்டம், நான் படித்தது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. எங்க அப்பா எங்களை எல்லா விதமான கம்ஃபர்ட்ல தான் வச்சிருந்தாரு. வாரத்தை 2 நாள் கறி மீன், ரிக்ஷாலேயோ ஆட்டோலையோ தான் ஸ்கூலுக்கு போறது வர்றது, அப்படி ரொம்ப பிரமாதமா வச்சிருந்தாரு. அதனால எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா புதுக்கோட்டை மாவட்டங்கள் போக உங்களுக்கு நல்லா தெரியும், இப்பயும் ஓட் பேங்கே இவங்களால தான் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இப்போ சென்னை சினிமாவுக்குள்ளார போய் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சில கம்யூனிஸ்ட தோழர்கள் எனக்கு நெருக்கமாக பழக்கத்துக்கு வர்றாங்க. இல்லைன்னா என் நண்பர் காலைல சொன்னாருன்னு சொன்னேன்ல, இங்கே என்ன நடக்குது, எல்லாம் நல்லா தானே இருக்கும், என்ன பிரச்சனை, அப்படி இருந்திருக்க வேண்டிய ஆள் தான் நானுமே. ஸோ ஒரு வகையில் கம்யூனிஸ்டுகளோ இல்லை இதர இடதுசாரி தோழர்களோ ஆர்டிஸ்டுகளோட போய் பேசணும். கண்டிப்பா கண்டிப்பா வேணும். இன்னுமே சொல்றேனே, கலை செழுமைப்பட. ஆமா, நான் இதையும் 2 சொன்னேன். நான் தீக்கதிர் பத்திரிகைக்கு மார்க்கெட்டிங் பண்ண வரல. ஆனா ஒரு 10 நண்பர்கள் இருக்கீங்க, 10 நண்பர்களும் வெவ்வேறு பத்திரிகை வாங்குறீங்க, தொடர்ந்து வாசிக்கிறீங்கன்னா இல்ல 10 நண்பர்கள் ஒருத்தராவது தீக்கதிர் வாங்குங்க. அதுல தெரியும் இன்னைக்கு இந்த சொசைட்டில என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது. எந்த விதமான பூச்சும் இல்லாம அப்பட்டமா தெரியும். நேத்து என்ன நடந்துச்சு, இன்னும் அரசாங்கத்தின் பார்வைக்கே தெரியாத சில விஷயமெல்லாம் கூட நீங்க தீக்கதிரில பார்க்கலாம். என்னப்பா சொல்ற, இது அன்னைக்கு நடந்துச்சா, அன்னைக்கு அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், இது வெளியிலே தெரியலையப்பா அப்படின்னு அதுக்குள்ள ஒண்ணு இருக்கும். கலைஞர்களுக்கும் ஒரு புதிய அனுபவம், படிப்பனை அப்படி கிடைக்கும், புது வாசிப்பு. நீங்க போய் களத்திலே போராட வேண்டாம், அதாவது தெரியும். ஆமா ஆமா ஆமா. ரைட்டு. இந்த தீபாவளி உங்களுக்கும் கூட ஸ்பெஷல் தீபாவளி தான். தீபாவளி ரிலீஸ் படம் அடுத்த 5 ஆண்டுகள் நீங்க உங்களை ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்களா? எங்க வருவீங்க நெக்ஸ்ட் தீபாவளி? ஒரு ஆட்சிக்கு வந்த ஆட்கள்கிட்ட கேட்கிறவங்க அடுத்த 5 ஆண்டுகள் நீங்க என்ன பண்ண போறீங்க? அடுத்த 1 வருஷத்துல நெக்ஸ்ட் தீபாவளி அடுத்தடுத்து இல்லை. இனி இப்படிப்பட்ட சமூக பொறுப்புள்ள ஒரு கதாபாத்திரம் நடிச்சதுக்கு அப்புறமா அந்த மாதிரி கதாபாத்திரம் கிடைக்கணும், தொடர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பயுமே உண்டு. ஏன்னா என்னோட ஜிம் மாஸ்டர் ஒருத்தர் முன்னாடி சொன்னாப்புல, நடிகர்கள் இல்ல இந்த மாதிரி படைப்பாளிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ஒரு சுமை இல்லையா? கண்டிப்பா ஒரு பொறுப்பு வச்சுக்கிட்டு பொறுப்பான படம் தான் எடுக்கணும். இல்ல இல்ல இல்ல, நீங்க பொறுப்பான படம்னு நான் சொல்ல வரல. பொறுப்பான விஷயத்தை என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளார சொல்லுங்க. நீங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளார மொத்தமா பொறுப்பு இறக்கி வைக்காதீங்க. பொறுப்பான படத்துக்குள்ள சுவாரஸ்யமா சொல்லணும், சுவாரஸ்யமா சொல்லுங்க, அவ்வளவுதானே. பிரச்சார நெடி இருக்கக்கூடாது. நீங்க ஒருத்தனை கூப்பிட்டு பயங்கர வன்மையா திட்டி முடிச்சுட்டு திட்டுவேண்டா, ஆனா உன்னோட திட்ட முடியாதுடா, தங்க பிள்ளை நீ செல்லக்குட்டிலடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதானே என்டர்டெயின்மெண்ட்.
நீங்க திட்டி முடிச்சு வெளியே போடா அப்படின்னதுக்கு அப்புறமா இவன் அவன் மறுபடியும் எப்போ போடலாம் அப்படிங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா அது இல்லை சுவாரஸ்யப்படுத்துறதுங்கிறத பண்ணிட்டா போ. அதனால அநேகமா எனக்கு என்னோட நீங்க சொன்ன பெரிய ரசிகர் கூட்டம் வந்து இப்போ வந்து இருக்கு. அவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, நீ நல்லவனாவே நடிங்க, அது நம்ம கையில இல்ல. நல்லவனாவே நடிக்கிறது நம்மளா தேர்ந்தெடுக்க போறோம். அதை இயக்குனர்கள் நல்லவனா இருக்கிறதா முடிவு பண்ணலாம். நல்லவனா உள்ளபடியே என்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, நான் என்னமோ மாவீரன்லயா இருக்கட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி நடிச்ச சில படங்கள்ல அது கதாபாத்திரம் தான் அது. ஆனா அவங்க எல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, நான் என்னமோ கெட்டவனாவே இருந்து மாரி செல்ற சர்வசரனை கூட்டிட்டு போய் நல்வழிப்படுத்தி இன்னிலிருந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய், இனி நீ வந்து நல்லவனாய் உன்னை மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் இப்ப சமீபமா தான் ஒழுக்கமா இருக்கப்பா, இப்பதான் ஒழுங்கா இருக்க, இனிமேல் இப்படியே இரு என்ன அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ. ஆமா, பல பேர் இனிமேல் நல்லவனாவே இருக்கண்ணே, இனிமேல் கெட்டவன் ஆயிடாதீங்க, அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. நான் எப்பயுமே அப்படிதான்டா இருக்கேன். அதுதான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரம் மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் அப்படி பண்றது. நல்லவனாக நடிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடுதலாக எப்படி இருக்கு பாருங்க. நல்லவனாக நடிப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக வாய்க்கட்டும். சரி, ஓகே, அப்படியாவது நடக்கட்டும் அது அப்படிங்கிறது தான். அடுத்தடுத்து நம்ம இதே மாதிரியான வெற்றி படங்கள்ல நம்ம சந்திப்போம். நன்றி. நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.